ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் கார்லனா, எங்களை எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க பெங்களூரில் வீடு கட்டியிருக்காங்க புதுசாக. அதுக்கு பால் காய்ச்சிக்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே, அதே மாதிரி ஊர்லலாம் எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரையுமே பார்த்துட்டு அவங்க வீடையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடு கட்டினா நான் என்னோடய மைண்டில் தாட் வச்சுருப்பேன் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வீடு கட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு நினப்போம். அதே மாதிரி நானும் இந்த மாதிரி வீடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் அப்போலேருந்து என்னோடய தாட் இருக்கும். பட் நம்மளால தான் கட்ட முடியல. பட் அவங்க கட்டியிருக்கவங்கள வாழ்த்துவோம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். நல்லாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடவுள் நிச்சயமாக அவங்கள நல்லபடியாக வச்சுருப்பாரு. அதே மாதிரி நம்ம வீட்டு உள்ளே ஸ்டெப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பால்கனி எல்லாமே இருக்குங்க. வீடு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு சொந்தக்காரவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிவிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்லாம் மாட்டாங்க. எங்கே போனாலும் சாப்பாடு மெயின் தானே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. 2 ஃபங்க்ஷனையும் நம்ம அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மதியானம் அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் டயத்தில் நம்ம இப்போ ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்களும் ரொம்ப சொந்தக்காரவங்க. அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அப்புறம் டயர்டாக வீட்டுக்கு